நாம் பிறந்தோம். ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகத்தான் வேண்டும். அப்படி என்றால் இந்த குறுகிய வாழ்க்கையில் நாம் உண்மையில் செய்ய வேண்டியது என்ன? இது பற்றி பிரேம் ராவத் அவர்கள் கூறுவதை இப்பொழுது கேட்போம். பார்வையாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இன்று நமக்கு கேட்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. என்னை பொறுத்தளவில் மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், நான் உங்களுக்கு மேலும் ஒன்றை சொல்லுவதன் மூலம் உங்களுக்கு உங்களது வாழ்விலே சிறிதளவாவது ஆறுதல் கிடைக்க வேண்டும், அமைதி கிடைக்க வேண்டும். இதனையேற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனெனில் மனிதர்களாகிய நமக்கு இவை மிகவும் முக்கியமாகும். நமது வாழ்விலே தடைகள் வருகின்றன. தடைகள் வரும்பொழுது அவற்றை நாம் ஏதோ ஒரு வழியில் எதிர்கொள்ள வேண்டும். நாம் விஷயங்களை கேட்கும் பொழுது, அதாவது ராமாயணத்தை கேட்கும் பொழுதோ அல்லது மகாபாரதத்தை கேட்கும் பொழுதோ, அவற்றிலே இது பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. எத்தனை தடைகள் வந்தன. அவ்வாறு தடைகள் வந்த போதிலும் ஏதோ ஒரு வழியில், ஏதோ ஒரு முறையிலே அவற்றை எதிர்கொள்ள வேண்டி ஏற்பட்டது. அவர்கள் அவற்றை எதிர்கொண்டார்கள். யார் அவற்றை எதிர்கொண்டார்களோ, யார் அவற்றை வெற்றி கொண்டார்களோ, அவர்கள் தமது வாழ்விலே அந்த ஆறுதலை உணர்ந்தார்கள், அந்த அமைதியை உணர்ந்தார்கள், அந்த ஆனந்தத்தை உணர்ந்தார்கள். ஆனால் நமது வாழ்விலே சிறிதளவு துக்கம், சிறிதளவு வேதனை வந்தாலும் சரி, அவை பெரிதாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூட அல்ல. துன்பம் பெரிதாக இருக்க வேண்டும் என்று கூட அல்ல. சிறிதளவு துக்கம் ஏற்பட்டாலே நாம் நமது பொறுமையை இழந்து விடுகிறோம், நமது நிம்மதியை தொலைத்து விடுகிறோம். எங்களுக்கு என்ன நடக்குமோ என எண்ணுகிறோம். மனிதனின் உள்ளே சக்தி இருக்க வேண்டும், வல்லமை இருக்க வேண்டும். அதனாலே அவன் எதனையும் எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும், எப்படியாவது தனது பாதையில் தொடர்ந்து செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் துன்பத்திலே அவனாலே அவ்வாறு தொடர்ந்து செல்ல முடியாது உள்ளது. அவன் தனது வாழ்க்கையில் துன்பம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன என கேட்கத் தொடங்குகிறான். அப்பொழுது பலரும் எங்களுக்கு அமைதி தாருங்கள், எங்களுக்கும் அமைதி தேவை, எங்களுக்கு ஞான வழிமுறை தேவை என கேட்டு என்னிடம் வருகின்றார்கள். எனவே மனிதன் எதையாவது விரும்பும் பொழுது அதனை ஏன் விரும்புகின்றான் என்றால், அவன் தனது வாழ்விலே இந்த தடைகள் இருக்கக்கூடாது என விரும்புகின்றான். மக்கள் கோயிலுக்கு செல்கிறார்கள், கடவுளுக்கு பிரசாதம் படைக்கிறார்கள், வரம் கேட்பார்கள், கடவுளிடம் பேரம் பேசுவார்கள். எனக்கு ஆண் பிள்ளை தாருங்கள் அல்லது எனக்கு வேலை எடுத்து தாருங்கள். அவ்வாறு தந்தால் நான் உங்களுக்கு 100 தேங்காய் உடைப்பேன் என பேரம் பேசுவார்கள். அல்லது 700 லட்டுகள் தருவேன் என்பார்கள். வரங்கள் தருவதற்கு முதல் அல்ல, அதற்கு முதல் நான் இவற்றை செய்ய மாட்டேன், ஆனால் நீங்கள் எனக்காக இவற்றை செய்தால்தான் நான் உங்களுக்கு செய்வேன் என்பார்கள். எனவே பக்தனின் எண்ணம் எப்படி உள்ளதென்றால், கடவுளுக்கு 700 லட்டுகள் தேவைப்படுகிறது, அதனாலே கொடுக்க வேண்டும் என எண்ணுகிறான். தான் 700 தேங்காய்கள் உடைக்க வேண்டும் என அவன் எண்ணுகிறான். இன்றைய காலகட்டத்தில் மக்கள் ஓடுகிறார்கள். ஏனெனில் இந்த உலகத்திலே மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துவதற்கு பலர் உள்ளார்கள். சிலர் அதனை செய்கின்றார்கள், சிலர் இதனை செய்திருக்கிறார்கள். சிலருக்கு அந்த பிரச்சனை உள்ளது, சிலருக்கு இந்த பிரச்சனை உள்ளது. ஆனால் அவர்கள் தாங்கள் யாரென அறியாது உள்ளார்கள். நான் டிவி பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது பார்த்தால், தினமும் யாராவது ஒரு சாமியார் வந்து ஏதாவது சொல்லுவார், ஏதாவது விளக்கம் சொல்லிக் கொண்டிருப்பார். டிவியிலே வருவார்கள். இவர் ஒரு குரு, அவர் இன்னார், இவர் இன்னார் என சொல்லுவார்கள். உங்களுக்கு இது நடைபெறும், உங்களுக்கு அது நடைபெறும், உங்களுக்கு இந்த பிரச்சனை நடக்கின்றது, அந்த ராசி இந்த கட்டத்தில் இருக்கின்றது, சூரியன் அந்த கட்டத்தில் இருக்கின்றது, ராகுவும் கேதுவும் அந்த கட்டத்திலே இருக்கின்றார்கள், உங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படும் என சொல்வார்கள். ஆனால் இந்த கொரோனா வைரஸிற்கு ஒரு ராசியும் இல்லை. அதனால் மக்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் ஏற்பட்டன. யாருமே இப்படி நடக்கப் போகின்றது என கூறவில்லை. ஏன் அவர்கள் கதையை உருவாக்குகிறார்கள்? மக்களும் ஏன் அவற்றை நம்புகிறார்கள்? ஏனெனில் மீண்டும் விஷயம் நம்புவதை பற்றி வருகின்றது. எந்த விஷயங்களை நம்புகிறார்கள்? இந்த வாழ்க்கையிலே மனம் உருவாக்கியிருக்கும் கதைகளை நம்புகிறார்கள். ஆனால் எது உண்மை? உண்மை என்னவென்றால், சொர்க்கம் என்று ஒன்று உள்ளதா, நரகம் என்று ஒன்று உள்ளதா என்பது பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. உண்மையான விஷயத்தை பற்றி கூறுகின்றேன். இதனை எல்லோரும் விரும்ப மாட்டார்கள். மக்களை பொறுத்த அளவிலே நல்ல காரியம் செய்யுங்கள், தானம் செய்யுங்கள், புண்ணியம் செய்யுங்கள் என்பார்கள். பகவான் கிருஷ்ணன் கீதையிலே தானம் செய்வதாலோ புண்ணியம் செய்வதாலோ எனது ஞானம் கிடைக்காது, நீ அவற்றை செய்வதனாலே என்னை அடைய மாட்டாய் என கூறுகின்றார். நான் கிடைக்க மாட்டேன் என கூறுகின்றார். எல்லா விடயங்களையும் மக்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். கணக்கு வழக்குகளை மக்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். பின்னர் அதன்படி நடக்கிறார்கள். ஆனால் நிஜமானது என்ன? இது போன்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் ஒருபுறம் வையுங்கள்.
நான் கூறுகின்ற அந்த உண்மையான விஷயத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நீங்கள் இதனை நம்ப வேண்டும் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லப் போவதில்லை. இப்பொழுது உங்கள் முன்னே உள்ள விஷயங்களை பற்றி கூறுகிறேன். அது என்ன? இந்த மூச்சு வருகிறது, போகிறது. நீங்கள் பிறந்தீர்கள். நீங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறீர்கள். இந்த உலகத்திலே நீங்கள் பிறந்ததிலிருந்து உங்களுக்கு துன்பமும் வந்தது, உங்களுக்கு இன்பமும் வந்தது, உங்களுக்கு வெறுப்பும் கிடைத்தது, அன்பும் கிடைத்தது. எல்லாம் தொடர்ந்து இவ்வாறுதான் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் என்பது போலத்தான் தோன்றுகிறது. ஆமாம், உங்களுக்கு கனவுகள் உள்ளன. உங்களது கனவுகள் உண்மையில் உங்களுடைய கனவுகள் அல்ல. இவை உலகத்தின் கனவுகள். உங்களது கனவுகள் இவ்வாறு இருக்க வேண்டும் என உலகம் உங்களுக்கு சொல்லுகிறது. சிலர் தலைவர்கள் ஆக வேண்டும் என கனவு காண்கிறார்கள். சிலர் பெரிய பதவிகளை கனவு காண்கிறார்கள். சிலர் பிள்ளைகளை பற்றி கனவு காண்கிறார்கள். எல்லாம் கனவுகள்தான். கனவு காண்கிறார்கள். அந்த கனவை நனவாக்குவதில் ஈடுபட்டு உள்ளார்கள். அவர்களுக்கு அவர்களது வாழ்விலே என்ன வேண்டும்? தமது கனவு நனவாக வேண்டும். இதிலேதான் எல்லோரும் ஈடுபட்டு உள்ளார்கள். தமது கனவுகள் நனவாக வேண்டும். கனவுகளை பற்றி ஒரு விஷயம் என்னவென்றால், கனவு காண்பதற்கு நீங்கள் உங்களது கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். நீங்கள் நித்திரை கொள்ளும் பொழுதுதான் உங்களுக்கு கனவுகள் வரும். இவை நம்ப வேண்டிய விஷயங்கள் அல்ல. இவை மிகவும் தெளிவான விஷயங்கள். எனவே நீங்கள் உங்களது வாழ்க்கையிலே கனவுகளைத்தான் நிஜமாக்க விரும்புகின்றீர்களா? அல்லது உண்மையிலே உங்களுக்கு எதற்கான தாகம் உள்ளதோ அதனை நிஜமாக்க விரும்புகிறீர்களா? இங்கு எதையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் யார் தமது வாழ்விலே தமது கனவுகளை நனவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு உள்ளார்களோ அவர்களுக்கு எல்லாமே தேவையாக உள்ளது. அவர்களுக்கு கடவுள் கூட அவர்களது கனவை நனவாக்குபவர் ஆக மாறிவிட்டார். அவர் இப்பொழுது கடவுளாக இல்லை. மக்கள் கோவிலுக்கு சென்று தலைகுனிந்து வணங்கும் பொழுது, பிரசாதம் படைக்கும் பொழுது அல்லது மணி அடிக்கும் பொழுது அவர்கள் தமது மன விருப்பங்களை வேண்டுகிறார்கள். கடவுளே, இதனை சரி செய்யுங்கள், அதனை சரி செய்யுங்கள். அதாவது வேண்டுதல்கள் எதுவுமே இல்லை என்றால் யார் கடவுளிடம் செல்ல போகிறார்கள்? மனிதனுக்கு அவ்வாறு செல்ல வேண்டிய தேவையே இல்லை. எனவே தமது கனவை நனவாக்குவதில் உலகம் ஈடுபட்டுள்ளது. மேலும் ஒரு விஷயம் உள்ளது. ஒரு நாள் நீங்கள் பிறந்தீர்கள். அத்துடன் இதனை கேட்க யாருக்கும் பிடிப்பதில்லை. ஒரு நாள் நீங்கள் பிறந்தீர்கள். ஒரு நாள் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகத்தான் வேண்டும். என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? தலைமுடி பஞ்சு போல வெள்ளையாகி விடுகிறது. கண்களிலே பார்வை மங்குகிறது. காது கேட்பது குறைகின்றது. பற்களும் ஆடத் தொடங்குகின்றன. என்ன நடந்தது? என்ன நடந்தது என்றால் காலனின் செய்தி வந்துவிட்டது. போவதற்கு தயாராக வேண்டும் என்பதுதான். இது எப்பொழுதிலிருந்து வந்துள்ளது? நாம் இளமையாக இருந்த பொழுது நாங்கள் போகத்தான் வேண்டும் என்ற எண்ணம் வந்ததே இல்லை. ஆனால் நீங்கள் என்று இந்த உலகத்தில் பிறந்தீர்களோ, எந்த நாள் இந்த உலகத்தில் பிறந்தீர்களோ அன்றே உங்களுக்கு காலனின் கடிதம் கிடைத்துவிட்டது. நீங்கள் பிறக்கவில்லை என்றால் எங்கே செல்ல முடியும்? ஆனால் இப்பொழுது நீங்கள் பிறந்து விட்டீர்கள். அடுத்த என்ன விஷயம் எஞ்சியுள்ளது? அந்த இமெயில், SMS வந்து சேர்ந்து விட்டது. ஆனால் நீங்கள் அதனை படிப்பதற்கு தயாராக இல்லை. அதனை திறக்க மாட்டீர்கள். அது எப்படியான கடிதம் என்றால் மக்கள் அதனை திறக்க விரும்புவதில்லை. அதனை பற்றி பேசக்கூட விரும்ப மாட்டார்கள். ஏன்? ஏனெனில் அது அவ்வாறான ஒரு அத்தியாயம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம். ஒருவரும் அதனை பற்றி பேச விரும்புவதில்லை. ஆனால் விஷயம் என்னவென்றால், இந்த உலகத்தை விட்டு மக்கள் போகும் பொழுது எங்கே செல்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. போனவர்கள் கூட நல்லது, எனக்கும் உனக்கும் இடையே அன்பு இருந்தது. அன்பின் நிமித்தம் நான் இப்பொழுது எங்கே இருக்கிறேன் என்று உனக்கு சொல்லுவேன் என ஒன்றுமே சொல்லுவதில்லை. ஒன்றுமே தெரியாது. ஒரு செய்தியும் இல்லை. ஒரு ஹெலோ கூட சொல்வதில்லை. எல்லா உறவுகளும் உடைந்தது போல இருக்கும். அதன் பின்னர் யாரும் ஒருவருடைய மாமாவும் இல்லை, தந்தையும் இல்லை, ஒருவருடைய தாயும் இல்லை, ஒருவருடைய சகோதரனும் இல்லை, சகோதரியும் இல்லை, ஒருவருடைய மகனும் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாம் முடிவடைந்து விடுகின்றது. எனவே இவைகளெல்லாம் உண்மையிலேயே இவ்வாறு உள்ள பொழுது நாம் என்ன செய்ய முடியும்? நாம் இங்கே வந்திருக்கிறோம். இங்கே நாம் நமது வாழ்விலே என்ன செய்ய முடியும்? கஸ்தூரி மானின் வயிற்றிலே கஸ்தூரி மனம் உள்ளது. ஆனால் அது அதனை அறியாது காடு முழுவதும் தேடுகின்றது. அதுபோலவே ஒவ்வொருவரின் உள்ளேயும் தெய்வீகம் உள்ளது. ஆனால் உலகம் அதனை அறியாது இருக்கின்றது என சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த தெய்வீகம் நம்ப வேண்டிய விஷயமா அல்லது உண்மையிலே உள்ள விஷயமா? இது நம்ப வேண்டிய விஷயமா அல்லது உண்மையிலே உள்ள விஷயமா? எனவே எல்லாவற்றிற்கும் முதலாவதாக உங்களது வாழ்க்கையிலே அந்த தாகத்தை தேட வேண்டும். அமைதிக்கான தாகத்தை தேட வேண்டும். சரி, அந்த தாகம் எப்படியானது? தண்ணீருக்கான தாகம் எப்படியானது என உங்களுக்கு தெரியும்.
ஆனால் அமைதிக்கான தாகம் தண்ணீருக்கான தாகம் போன்றது அல்ல. அமைதிக்கான தாகம் ஒரு தேவை. மனிதனுக்கு அந்த தேவை பூர்த்தி அடையாத வரை அவன் தனது வாழ்க்கை முழுமை அடையாதது போல உணர்வான். மனிதன் முழுமையற்ற தன்மையை உணரும் போது அவ்வாறு உணராமல் இருப்பதற்காக ஏதாவது செய்ய முயற்சிப்பான். இவை திரு பிரேம் ராவத் அவர்களது உரைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவை ஆகும். பிரேம் ராவத் மற்றும் அவர் வழங்கும் செய்தி பற்றி மேலும் அறிந்து கொள்ள www.premrawat.com எனும் இணையதளத்தை பார்வையிடவும்.